4 சவத்துக்குள்ளேயே அந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வந்தார் சொல்றாருங்களா. இப்போ கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக வெளிப்புற ஷூட்டிங்கே நடக்கலையாங்க. வெளிப்புற ஷூட்டிங்லாம் நடந்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஒரு வெளிப்புற ஷூட்டிங்ல வந்து பார்த்து காட்டியிருப்பாங்க தான், நான் என்ன சொல்ல. ஆனால் ஒரு கிராமத்து ஒரு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம்னா ஸ்டுடியோவில் தான் செட் பண்ணுவாங்க. முற்றிலுமா ஒரிஜினலாக ஒரு கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு இங்கே அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு நாய் ஓடும், கோழி ஓடும், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து படம் பிடிச்சதுன்றது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து ரெவல்யூஷன் தான். வெறுத்துட்டு அதுக்கு பிறகு கூட அவன் மன்றாடுவா கேட்டான். ஆனால் வந்து அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த ரொம்ப வசனம் ஷார்ப்பான வசனம் தான். நான் விரும்பினது வந்து இன்னும் விரும்பலை, உன்னுடைய அந்த 16 வயசை விரும்பினேன்னு சொல்லுவான் பாருங்க. அது வந்து வேற லெவல். அந்த டைலாக் அந்த படத்திலே வந்து வெற்றிக்கு காரணம் அந்த டைலாக் தான். சத்யராஜ் நடிப்பார். அதில் வந்து நீங்கள் என்ன படிச்சு வாங்க பட்னமா தேவர்ன்றது சொல்லிட்டு அதெல்லாம் துணிச்சல் வேணும், வேற லெவல் துணிச்சல் வேணும். பாரதி ராஜாவும் இளையராஜா பிரியும் போது இவரும் சேர்ந்து பிரியறதா இருந்தது, அது ஒரு பெரிய இழப்பு தான். இவர் அவரோட சேர்ந்தே பயணிச்சு இருக்கலாம், அது என்னவோ தெரியல, இவரும் விலகிட்டார். அந்த ஒரு காலகட்டம் வந்து பொற்காலம் தான். அதுக்காக வந்து மனோஜுக்கு வந்து கோவணத்தை கட்டி நிற்கணும்னு சொல்ல. ஆனால் அந்த ரிஸ்க்கு அந்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள்கிட்ட நின்றுச்சு. இன்றைக்கி சப்பானின்னு ஒரு கேரக்டர்னா வந்து சப்பானின்ற பேரே வந்து ஒரே ஒரு பேர் தான், ஒரு படம் ஒரு பேர், சப்பானி கேரக்டர் இல்லையா. அதனால சொல்கிறேன், இன்னைக்கு வந்து பெரிய ஆளுமைகளை உருவாக்கின அந்த பாரதி ராஜா தன் மகனை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக உருவாக்க முடியல, சாதாரண ஆளுமையாக கூட உருவாக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து கேட்டினா வந்து முழுக்க முழுக்க மனோஜ் சொன்னது கேட்டினா இவருடைய மகன்றதுனாலே எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. ராதிகா வந்து முழுக்க முழுக்க நடிப்புக்கு பயங்கரமாக பயன்படுத்தினார். தெரியும், கிழக்கு சீமையில் வந்து விஜயகுமார் திணறுவார் ஒரு கட்டத்தில் ராதிகாவோட நடிக்கிறதுக்கு. அதாவது நடிப்பு ராட்சசின்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் தான் பாரதி ராஜா. விஜயகுமார் குறித்து தனியாக ஒரு கருத்தையே சொன்னார். என்னன்னு கேட்டால், நல்லா வந்துடுவேன் நீங்கள், நல்லா வருவேன் நீங்கள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் நல்லது. இதை நம்ம வாழும்போது புரிஞ்சுக்கிறது இல்லை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருடைய அருமையாக யாருக்கும் தெரியறது இல்லம்மா, இறந்த பிறகு தான் தெரியும். வணக்கம் சார். வணக்கம். சினிமா உலகில பெரிய இழப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்க அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அவர் கூட பழகுன அனுபவம் இல்ல, அவரை பத்தி கேள்விப்பட்ட ஏதாவது? இல்லை, நான் வந்து 16 வயதில் படம் வரும்போதுமா எனக்கு 7 வயசு, 77 7 வயசு தான் எனக்கு. நான் 71 போட்டேன், 7 வயசு. ஆனால் அந்த நாளை நான் நினச்சி பார்க்குறேன், அந்த தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது டூரிங் டாக்கீஸில் தான் படம் பார்த்தோம் எங்கள் ஊரில். அப்போது அந்த மிகப்பெரிய ஒரு இதை சொல்லுங்க, ஒரு சினிமாவே புதுசான மாதிரி. இந்த வழக்கமாக பார்த்துட்டு இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா, அன்னக்கிளி, இது போன்ற அந்த காலகட்டத்தில் உள்ள வந்த படங்கள், அந்த 70களில் வந்த படமே வந்து ரஜினிகாந்தோடைய 3 முடிச்சு இந்த தொடர்ச்சியாக வருது இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படமே இருக்கு இல்லையா. அதில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் படம். அந்த கலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருக்கு ஒரு கதை. அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன்னு ஓடி வர மாதிரி காட்சி. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலை வீசுறது. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து சட்டை இல்லாமல் வந்து ஒரு துண்டு போட்டிருக்க மாதிரி, இல்லை வந்து அந்த பேசுகிற அந்த டைலாக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு கமல் வர்றது, இது எல்லாமே பார்க்கும்போது கேட்டால் சினிமா ஏதோ புதுசாக ஒரு பாதைக்கு திரும்பின மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த வயசில் நான் உணர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 7 வயசு 6 வயசு 5 வயசுல இந்த மாதிரி படங்களே பார்த்துரும்போது திடீர்னு ஒரு புதுசாக இருக்குன்னா அது இருக்கிற அந்த பாடல்கள் வரிகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கு. அந்த மஞ்சள் தண்ணியை ஊத்துற அந்த காட்சி, இதெல்லாம் நம்ம ஊர்லேயே அது மாதிரி தானே செய்வாங்க, மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றுவாங்க. அதே மாதிரி காட்சி அங்கே வச்சிருக்கிறாரு அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி 2 பெண்கள் வந்து சண்டை போட்டுக்கிறது, வயதான பெண்கள் 2 பெண்கள் வந்து சேர்ந்து சண்டை போட்டு குருவம்மான்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல வந்து காந்திமதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வித்தியாசமாக கொடுத்துருந்தாரு. ஒரு 4 சவத்துக்குள்ளேயே அந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வந்தார் சொல்றாருங்களா. இப்போ கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வெளிப்புற ஷூட்டிங்கே நடக்கலையாங்க, வெளிப்புற ஷூட்டிங்லாம் நடந்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஒரு வெளிப்புற ஷூட்டிங்லாம் வந்து பார்த்து காட்டியிருப்பாங்க தான், நான் இல்லை சொல்ல. ஆனால் ஒரு கிராமத்து ஒரு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம்னா ஸ்டுடியோவில் தான் செட் பண்ணுவாங்க. ஆமா, ஸ்டுடியோல இருந்து அப்படியே ஆமா. ஆனா இது வந்து முற்றிலுமா ஒரிஜினலா ஒரு கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு இங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு நாய் ஓடும், கோழி ஓடும், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து படம் பிடிச்சதுன்றது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து ரெவல்யூஷன் தான். பாரதி ராஜா வந்து சினிமாவை வந்து கிராமத்துக்கு கொண்டு போனார்.
ஸோ அதுதான் அந்த 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 அதே ஒரு கதையாக்குனார். கிராமத்துல போய் ஷூட்டிங் எடுக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் அந்த இயக்குனருக்கும் ஒரு ஏற்படக்கூடிய அந்த காதல் கூட கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படத்துல காட்டினாரு. அந்த கிராமத்துல போய் ஷூட்டிங் எடுக்கும்போது அங்க அங்க ஒரு கதை உருவாயிருக்கு போல அவர் மனசுல. அப்படிதான் வந்து அந்த கல்லுக்குள் ஈரம்ன்ற படத்துல வந்து அருணா அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. அறிமுகம் ஸோ எதுக்காக சொல்றேன்னா, அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து அந்த ம், அந்த ரெவல்யூஷன் ரூட் இருக்கு இல்லையா? ஒரு கிராமத்து இந்த சினிமாவை வந்து 4 சவத்துக்குள்ள ஸ்டுடியோல இருந்து நான் வெளியே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே பாராட்டணும். அதுக்கப்புறம் நெறைய என்ன கேட்டா புரட்சி இயக்குனர்னு சொன்னா அது பொருத்தமான பேர் வந்து இந்த கதையுமே அப்படிதானே சார். 16 வயது நிலையுமே வித்தியாசமானது. ஒரு பொண்ண வந்து அப்ப அதாவது ஏமாத்திருவான், வேண்டான்னு சொல்லிரும். இல்ல அந்த அதாவது என்னன்னா, காலத்திலேயே. பக்கத்திலேயே இருக்கிற வந்து ஒரு அன்பு, அருகில் உள்ள வந்து ஆன்மாவை நேசிக்க தெரியாத ஒரு பெண்ணு, ஒரு பகட்டா வந்து ஒரு படிச்சவன், ஒரு பகட்டா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட வந்து மனச பறிகொடுத்து, அந்த அந்த என்னதான் வெள்ளை உடை உடுத்தினாலும் அவன் மனசு எவ்வளவு வந்து கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பழிக்கிறதுக்காக முயற்சி ஆமா. பண்ணும்போது, அதுல இருந்து விடுபட்ட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவன மனதளவுல வெறுத்துட்டு ம். அதுக்கு பிறகு கூட அவன் மன்றாடுவா கட்டினா. ஆனா வந்து அவ ஒரு வார்த்தை சொல்லுவா. அதெல்லாம் அந்த ரொம்ப வசனம் ஷார்ப்பான வசனம்னா, "நான் விரும்புனது வந்து உன்ன விரும்பல. ம். உன்னுடைய அந்த 16 வயச விரும்புனேன்னு" சொல்லி சொல்லுவான் பாருங்க. ஆமா. அது வந்து வேற லெவல் அந்த டயலாக். அந்த படத்திலேயே வந்து வெற்றிக்கு காரணம் அந்த டயலாக் தான். "நான் உன் மனச விரும்பல. நான் விரும்புனது அந்த 16 வயது. 16 வயதுன்னு" சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலேயே அந்த படம் வந்து அதுக்கு பிறகு அவ வந்து தன்னுடைய தாய்மாமனையே வந்து விரும்புறா மாதிரி ம். சப்பானியை விரும்புற மாதிரி ஒரு காட்சி. கடைசி கிளைமாக்ஸ் காட்சியில வந்து ரஜினியை வந்து கொல்ற மாதிரி ஒரு காட்சி. ம். அது வந்து இப்போ வந்து சிறை காமிச்சுட்டு காத்திருக்கிற மாதிரி காட்சி. உண்மையிலேயே காத்திருப்பாங்க. ரொம்ப நல்ல ஆமா. படம் தான். அது தொடர்ச்சியா தான் உங்களுக்கு வந்து அ கிழக்கே போகும் ரயில். அதுல 2வது வந்து படம். சாதிய வன்மத்த காமிச்சிருப்பாரு. சாதி ம். கொடுமை வந்து எப்படி சாதி வந்து எப்படி பிரிச்சு வந்து போடுது. அந்த கிராம மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க கடைசியா வந்து கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளம் வந்து நிக்கணும்னா, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது நிக்கணும்னா, அங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற வந்து ஒரு பெண் வந்து நிர்வாணமா வந்து விளக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ம். சப்ஜெக்ட். அது மாதிரி ஒண்ணு ஊர்ல எந்த ஊர்ல இருந்ததுன்னு தெரியல. ஆனா பாரதி ராஜா வந்து கற்பனையா. மைண்ட்ல அது வந்திருக்கு. அப்படி ஒரு காட்சி வைப்பாரு. அந்த பெண்ணோட மானத்தை காக்குற மாரி கடைசியா கதாநாயகன் வந்து காப்பாத்தி அந்த ரயில்லயே கூட்டு போற மாரி. அதுல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, இந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா, ஆம் ரயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடிதம் எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். எல்லா கடிதங்களும் ரயில் சுமந்துட்டு போகும். அது வேற விஷயம். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதாநாயகியோட அந்த அந்த வார்த்தைகள் வந்து அந்த கடிதம் வந்து பின்ன வந்து அந்த ரயிலுக்கு பின்பக்கம் எழுதி அனுப்புறதும், ஆமா. அதெல்லாம் ரொம்ப புதுமையான யோசனை எனக்கு. அது வந்து அது அது சாத்தியமாங்கிற சாத்தியம் இல்ல தான். ஆனா சாத்தியம் இல்லனா கூட பார்த்தீங்கன்னா, அது ரசிக்க முடியாது. ரயில் பின்புறத்துல வந்து அத எழுதி அனுப்புறது. அத அழகா வந்து அங்கருந்து பதில் எழுதி அனுப்புறது. ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு விஷயம். நான் பார்த்தது. இதுல எனக்கு என்னன்னா ஒரு 2, 3 படம் மறக்கவே முடியாது அவருடைய படம். என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு படம் ரெவல்யூஷன் சொல்லப்பட்ட படங்கள்னா, புதுமை பெண். ரேவதி நடிச்ச புதுமை. மண் வாசனைலாம் நல்லா இருக்கும். அது வேற விஷயம். ஆ புதுமையா அதாவது ஒரு புரட்சிகரமான படைப்புன்னா, புதுமை பெண். சிறைப்பட்ட ஒரு கணவன வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு விளம்பர படங்கள்ல நடிச்சு, ம். மீட்டு எடுக்கிற ஒரு பெண்ண வந்து, ஒரு மனைவிய வந்து ஜெயில்லேருந்து வரக்கூடிய கணவன் வந்து சந்தேகப்படுற அந்த காட்சி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மனக்காயமடைஞ்சு அதுக்கப்புறம் அவன வேண்டான்னு உதறிட்டு வெளியேறுற காட்சி. இதெல்லாம் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க ரேவதி. உண்மையிலேயே ரேவதி வந்து அவங்களுக்கு அது முதல் படம் அற்புதமான தானே? ஆமா. அற்புதமான ஒரு இது. அந்த படம் புதுமை பெண்ணு. அந்த படத்துல இன்னொரு காட்சி இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வையற்ற ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிற மாரி ஒரு காட்சி. அந்த காட்சிப்படுத்துறது வந்து வித்தியாசமா காட்சிப்படுத்தியிருப்பார். ஒரு பின்னணி மியூசிக்கோட இசையோட சேர்த்து வித்தியாசமா இருக்கும். பார்வையற்ற ஒரு பெண் வந்து குளிக்க போகும்போது, ம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டே வந்து அதாவது அண்ணனுடைய நண்பனே வந்து எப்படி மறைஞ்சிருந்து ரேப் ம். பண்றான்னு அந்த படத்துல காட்டியிருப்பாரு. ஸோ அதுல பிரதாப்போட நடிப்பு சூப்பரா இருக்கும். ம். பிரதாப் போத்தனுடைய நடிப்பு. ம். ஒரு குடிகாரனா வந்து வழக்கறிஞரா நடிப்பாரு. சூப்பரா நடிப்பாரு. எல்லாம் இது மாரி அ பாரதி ராஜா வந்து அத விட இன்னொரு படம் இருக்கு. எல்லாத்த விட இருக்குன்னா, ரெவல்யூஷன்னா அதுதான். கருத்தம்மான்ற ஒரு படம். அதுக்கு முன்னாடி அலைகள் அலைகள் ஓய்வதில்லை, ஓய்வில் ஆமா. வேதம் அலைகள் ஓய்வில் புதிது. கேட்டா மத ரீதியான காதலுக்கு வந்து மதம் தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அது பயங்கர சர்ச்சையாச்சு. ஆமா. 2 பேருமே வந்து அந்த அந்த அடையாளங்கள சிலுவ. வந்து அறுத்துக்கிட்டு நிக்கிற ஆமா. அந்த காட்சின்றது வந்து, இவன் அது பிராமணன். வந்து பெரிய அளவு உண்மையிலேயே அது செம்ம வந்து படம். வேற லெவல் அது. அது எப்ப 80லல 80கள்ல 81. அப்பல்லாம் வந்து நீங்க அந்த படம்லாம் வந்து வெளிய வரும்போது பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா.
சூப்பர் யாரா இந்த படம். மாதிரி வந்து அலைகள் ஓதியலைன்ற அந்த படம் வந்து இத்தனைக்கும் இவர் வேற சமூகத்தை சார்ந்தவர். ஆமா இத்தனைக்கும் அதுதான் அதுதான் ஒண்ணு இருக்கு. இப்போ இவரு சின்னையா தேவரும் ஏதோ தேவர் அவர். இல்ல இவருதான் தேவர். சரி அவங்க அப்பா பேர் வந்து சின்னையா தேவர் ஏதோ பேரு. இவர் பேர் இப்பெல்லாம் வந்து பாரஞ்சித் மாறி இவங்கெல்லாம் இவங்க சமூகமா சேர்ந்தெடுப்பா. இவர் வேற சமூகம். அப்போ ஆமா. அது வந்து ஒண்ணு. அது ஒரு சர்ச்சையாச்சு ஒண்ணு. அது தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு படம் இருக்கு இல்லையா? வேதம் புரியுதுன்ற படத்துல வேதம் புரியுது. தேவர் சமூகத்த சார்ந்த இவருடைய சமூகமே அது. அதுதான் சத்யராஜ். சத்யராஜ் நடிப்பாரு. ஆமா. அதுல வந்து நீங்க என்ன படிச்சு வாங்க பட்டணமா ஆமா. தேவர்ன்றதுன்றது சொல்லிட்டு அதெல்லாம் துணிச்சல் வேணும். வேற லெவல் துணிச்சல் வேணும். ம். ஏன்னா சொந்த சமூகத்த சார்ந்த ஒரு படத்த எடுக்கும்போது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆமா. இல்லையா? ஆமா. நீங்க என்ன தேவர் மூச்சுக்கு வந்து 300 தடவ நீங்க தேவர் தேவர் சொன்னீங்கன்னா, நீங்க என்ன படிச்சு வாங்குன பட்டமான்னு சொல்லி ஆமா. கேட்கறது. அந்த டயலாக் இந்த இருக்கு. மாதிரி ஒரு புரட்சிகரமான இயக்குனர்மா. ம். இயக்குனர் சிகரம்னா அது உண்மையிலேயே பொருத்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு ம் அதாவது கண்ணாடி டம்ளர் மாரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கு. முதல் மரியாதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா. மகள் வயது பெண்ணு, ஆமா. தந்தை வயதுள்ள ஒருத்தர வந்து காதலிக்கிறதுன்றத பத்தின நெருடல் இல்லாம சொல்லியிருப்பாரு. ஆபாசம் துளி கூட கலக்காம ஆமா. அத சொல்லியிருப்பாரு பாருங்க. அந்த நேர்த்தி வந்து வேற எந்த இயக்குனர் எப்படிப்பட்டவங்களும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருவாங்க. எப்படி சார் அவருக்கு அந்த தாட் எல்லாம் இப்ப எப்படி வரும்? அது எனக்கு உண்மையிலேயே இப்போ பாலச்சந்தர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். அவரு கூட வந்து வித்தியாசமா ஒரு படம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவள் ஒரு தொடர்கதைன்னு நெனைக்கிறேன். ஆமா. அதுல அவருக்கு வந்து சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா, அதாவது அப்பா வந்து மகளை வந்து விரும்புற மாரி. அப்பா வந்து ம். அ மகளை விரும்புற மாரியும், மகளுடைய அம்மாவ வந்து மகன் விரும்புற மாரியும். இப்படி ம். ஜிக்ஜாக்கா இருக்கும். ம். மேஜர் சுந்தரராஜன் வந்து கமலுக்கு அப்பா. ம். அவர் வந்து என்ன செய்றாருன்னா, மகள விரும்புறாரு. ம். மகளுடைய அம்மா வந்து ஜெயசுதா அவங்க. ம். மகளுடைய அம்மா வந்து ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் விரும்புவாரு. கிட்டத்தட்ட ஒரு மகன் வயது தான். ஸோ வயது வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அத வந்து சொல்லும்போது, அந்த கதையில சொல்லும்போது கடைசியா ரஜினி நந்தி மாரி வருவாருன்னு வச்சுங்க. அது வேற. ஆனால் அத சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லிப்பாக ஒரு சில இடங்கள்ல வந்து ஸ்ரீவித்யா குளிச்சுட்டு வந்து உடை மாத்துற அந்த காட்சி இதெல்லாம் காட்டுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நெருடல் வரும். ஸ்லிப் ஆகுற மாரி இருக்கும் அந்த கேரக்டர் வந்து. ஆனால் இது வந்து முதல் முதல் மரியாதைல அப்படி முறை கிடையாது. ஒரு துளி ஆபாசம் இல்லாம வந்து பியூரா காட்டியிருப்பாரு. இருக்கும். ஆமா. அது ஒண்ணு. 2வது வந்து அவங்களுடைய உடை கூட பார்த்தீங்கன்னா, ராதாவுக்கு வந்து ஒரு பரிசல் ஓட்டக்கூடிய பெண்ணா தான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு யாருக்கும் வந்து ஒரு சபலமே கவர்ச்சி எட்டாத இருக்காது. அளவுக்கு ஸோ இயக்குனர் இமயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமான அவருக்கு பேர தான் நான் நினைக்கிறேன். ஆ உண்ம எனக்கு என்னன்னா வந்து அவர் எடுத்தது 44 படம். அந்த 44 படங்கள்ல அவர் சொந்த படம் ஒரு 10 படம் எடுத்திருப்பாரு. அந்த 44 படங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அ ஃபெயிலியர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அல்லது 5 படம் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கும். படம் ஓடாம போனது. இப்ப காதல் ஓவியம் எடுத்துங்க. அது ஏன் ஓடலன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா, அப்படி ஒரு பாடல்கள் வந்து வாரி குடுத்திருப்பாரு இளையராஜா. ம். அந்த இன்னைக்கும் அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒலிக்காத அது அவ்வளோ நல்லா இருக்கும். ஆ பார்வை இல்லாத ஒரு இளைஞன் வந்து ஒரு பெண்ண வந்து விரும்புற மாரி, அப்படின்னு அந்த கதை இருக்கு. இன்னும் சில படங்கள் இருக்கு. கிராமத்துல இருந்து அப்புறம் இது சொன்னாங்களா சார்? கிராமத்திலேயே எடுப்பாரு. இவருக்கு கிராமத்து சப்ஜெக்ட் தான் எடுக்க ஆமாமா. அப்படின்ன அது உடனே வந்து ஆரம்பத்துல சிகப்பு சொல்லப்படுது. ரோஜாக்கள் வந்தாரு. சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தாரு. வந்தாரு. ஆரம்பத்திலேயே வந்து கேட்டா, பேண்ட் இவர் வந்து சட்டை போட்டு. கிராமத்து சப்ஜெக்ட் தான் இவரால முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா. பார்த்தீங்கன்னா, நெறைய அத பேசுனாங்க. எடுத்திருப்பாரு. அதுக்கு பிறகு குஷ்பு வச்சு கூட கேப்டன் மகள்னு ஒரு படம் குஷ்பு வச்சு வந்து டிக் 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 ஆ கிரைம் ஆ த்ரில்லர் டிக் டிக் அந்த மாரி படம். ஒரு நகர்ப்புறத்து சினிமாக்களும் எடுத்திருக்கிறாரு. எடுத்தாரு. பட் பெரும்பாலும் என்ன பாரதி ராஜான்னா வந்து அந்த கிராமிய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பல இளம் இயக்குனர்கள் வந்து கிராமத்து காட்சிகள படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இளையராஜா சாரி பாரதி ராஜாவோட தாக்கம் இல்லாம எடுக்க முடியாது. ம். அது ஒண்ணு இருக்கு. பட் இளையராஜா, பாரதி ராஜா, கங்கை அற்புதம். அமரன், வைரமுத்து ஆமா. இவங்க காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாதுங்க. ம். காலம் வந்து இவங்கள பிரிச்சு மேய்ஞ்சிருச்சு. ம். அப்படிதான் நம்ம சொல்லணும். காலம் தான் நம்ம சொல்லணும். வேற என்ன செய்ய ம். ஏன்னா யார் மீதும் பழி போட முடியாது. நம்ம ரொம்ப சேஃபா பழி போடணும்னா, காலத்தின் மேல பழி போட்டுடலாம். ஏன்னா, வைரமுத்து, இளையராஜா, கங்கை அமரன், ஆ பாரதி ராஜா. பாரதி ராஜா. ஸோ இவங்களுடைய காம்போ வந்து வெரி சக்சஸ்ஃபுல். ம். நீங்க என்னதான் அதுக்கு பிறகு நீங்க கிழக்கு சீமையில நீங்க வந்து ஏ.ஆர். பார்த்தீங்கன்னா ரகுமான். வந்து ஏ.ஆர். ரஹ்மான் நீங்க கொண்டு வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து, ஆ பாரதி ராஜா வந்து அந்த ம். காம்போ வந்து பெருசா சக்சஸ் ஆகல. கருத்தம்மா என்னதான் பாடல்கள் எல்லாம் குடுத்திருந்தாலும் கூட, அது வெற்றி படங்கள் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல. வெற்றி படங்கள் தான். ஆனால் பட் அது வந்து அதுதான் ஒரு தடவ சொல்லியிருப்பாரு. எஸ்பிபி சொல்லியிருப்பாரு. இளையராஜா காலம் வந்து எனக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ம். ம். அந்த மாரி கேட்டா இளையராஜாவுக்கு வந்து இளையராஜா, பாரதி ராஜா அந்த காம்போ இருக்குல்ல, அதுவே ஒரு பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொற்காலம். அப்படிதான் சொல்லணும். ம். உள்ளபடியே வந்து அது கங்கை அமரனும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா கங்கை அமரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெருங்கிய வந்து நண்பர் இல்ல. இளையராஜா புகழ்ல காணாம போனவர் யாருன்னு கேட்டா கங்கை அமரன் தான். ஆமா. தனித்திறமைகள் இருந்து கூட
இளையராஜான்ற அந்த பேர் அலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலை வந்து கங்கை அமரன்ற அந்த அலை வந்து காணாம போயிருச்சு. அப்படிதான் சொல்லணும். இல்ல அந்த கங்கை அமரன்ற அந்த முத்து வந்து காணாம போயிருச்சு. அப்படிதான் சொன்னேன் இளையராஜா. ஏன்னா, இளையராஜாவும் கங்கை அமரனும் வந்து பார்த்தீங்கன்னா, அசாத்திய திறமைசாலி தான் கங்கை அமரனும். ஆனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில இவங்க பிரியும்போது, அவரும் சேர்ந்து பிரிஞ்சுறாரு. பாரதி ராஜாவும் இளையராஜா பிரியும்போது, இவரும் சேர்ந்து பிரியறாரு. அது ஒரு பெரிய இழப்பு தான். இவரு அவரோட சேர்ந்தே பயணிச்சு இருக்கலாம். அது என்னவோ தெரியல, இவரும் விலகிட்டாரு. ஸோ அந்த ஒரு காலகட்டம் வந்து பொற்காலம் தான். என்னன்னா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பெருசா வந்து சோபிக்க முடியல. அதுதான் ஒரு வருத்தம். தன்னுடைய மகன் இவ்வளோ பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு புரட்சியான ஒரு ஒரு இயக்குனர் இமயம். பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மகன வந்து இவரால வந்து பெருசா கொண்டு வர முடியல. அவராலயும் வந்து அ பெருசா வர முடியல. அதுக்கு காரணம் வந்து இவரு தான். பாரதி ராஜான்ற மகன்றதுனாலயே எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுன்னு அவர் சொன்னாரு. ஆமா. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஆமா. இந்த பிரபலமானவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம நினைப்போம் என்னன்னு கேட்டா, அவங்க எளிதா முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு ம். சொல்றாங்க இல்லையா? சில பேர் சொல்றாங்கல்ல, அப்பாவால தான் வந்தேன், அப்பாவால தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்பாவால வந்து வர முடியல? ம். அவரே சொல்றாரு. அப்பா தான் காரணம்னே சொன்னாரு யாரு மனோஜ். ஆமா. அப்பா வந்து பிரபலமான இயக்குனரா இருக்கிறதுனாலயே எனக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சுன்னு கூட சொன்னாரு. அதனால இப்ப புரியுதுங்களா? என்னதான் இருந்தாலும், இங்க அப்பாவால தான் இவர் முன்னேறி வந்தாரு சிலர் சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அப்பாவால வந்து வரலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. உதவிகளோட வரலாம். கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனாலும் திறமை இருக்கணும். என்னதான் அப்பா இருந்தாலும் திறமைகள் நமக்கு இருக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் அமையணும். ம். நேரம் கூடி வரணும். அதுக்கு மேல இந்த லக்குன்னு சொல்றாங்கல்ல, ராசின்னு அது ஒண்ணு இருக்கு. எல்லாம் இருந்தாலும் ஒரு லக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது இருந்தா தான் வர முடியும். அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால திறமைகள் இருக்கலாம், வாய்ப்புகள் வழங்கப்படலாம். அது எல்லாம் இருந்தாலும் கூட அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறதுக்கான அந்த நேரம், சூழல் கூடி வந்து ஒரு லக்கு வேணும். அது இல்லாம போனதுனால மனோஜ் வந்து பிரகாசிக்க முடியல. அத அவரு பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னன்னா வந்து, இப்ப கடைசி காலம் ஒரு 80 வயசுக்கு மேல உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு துணையா வந்து யாரும் இல்ல கூட அப்படின்னு ஒரு வருத்தமான விஷயம் இருக்கு. அவங்க மனைவியும் பிரிஞ்சு நீண்ட வருடம் ஆகுதுன்னு சொல்றாங்க. தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனால் வந்து கடைசி நேரத்துல மகளும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஆமா. இங்க இருக்கிற வந்து அண்ணன், தம்பிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே பார்க்க முடியும். எல்லாருக்கும் வயதாகுது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கும்போது, கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா, மகன், மகள், மனைவி. அவங்க 3 பேருமே பக்கத்துல இல்லன்றது தான் சோகம். இவரு ஆரம்ப காலத்துல சுகாதாரத்துறையில வேலை பார்த்திருக்காரு. சுகாதார ஆய்வாளரா இருந்திருக்காரு. ஆமா. அப்புறம் கன்னடத்துல ஒரு பெரிய டைரக்டர்ட்ட அசிஸ்டன்ட்டா இருந்துட்டு, தமிழ்ல எப்படி சார் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது? அதுவும் எடுத்த உடனே நாடகங்கள் மூலமா முதல்ல இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, தனக்கு கிடைச்ச அந்த சினிமா வாய்ப்ப வச்சு நாடகங்கள் இயக்கியிருக்கிறாரு. அந்த நாடகங்கள் இயக்கும்போது தான் வந்து இளையராஜாவுடைய அந்த அ அறிமுகம் அறிமுகம் கிடைக்குது. கிடைக்குது. அது மூலமா தான் வந்து இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர், ஆர்.டி. பாஸ்கர் இவங்க 3 பேருமே வந்து ஓகே. நெருக்கமா இருக்கு. அந்த நெருக்கத்த பயன்படுத்தி இவர் வந்து அ திரைப்படங்கள். சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நாடகத்துக்கு தான் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. ம். அதுக்கு பிறகு அன்னக்கினியில வந்துட்டாரு இளையராஜா. அதுக்கு பிறகு இவரு எடுத்த படங்களுக்கு இளையராஜா வந்து ஆஸ்தான இசையமைப்பாளர். அப்படிதான் இருந்திருக்கு. முதல் மரியாதையெல்லாம் படத்துல வந்து அவ்வளோ நல்லா போட்டிருப்பாரு மியூசிக் வந்து. அது வந்து ம். இவங்களுக்குள்ள ஒரு காம்போ. ஆமா. இளையராஜாவுக்கும், பாரதி ராஜாவுக்கும் நெருக்கம் காரணமா வந்து ம். நெறைய பாடல்கள் கேட்டு வாங்க முடியும்ல. ம். உரிமையோட ம். ஒரு நண்பர்ன்ற முறையில வாங்க முடியல. அப்படி நெறைய வந்து வாங்கியிருக்காரு. இவங்க காலம் இவங்கள பிரிச்சது தான் சோகமான விஷயம். இளையராஜாவையும், பாரதி ராஜாவும் பிரிச்சது சொல்றேன். அந்த வகையில வந்து சினிமா வந்து வாய்ப்புன்றது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேம்மா, தமிழ் சினிமால வந்து இவருக்கு வந்து யார் வந்து இவர அசிஸ்டன்ட்டா வச்சுட்டாருன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து இவருடைய வரலாறு சொல்லும்போது, கன்னட படத்துல தான் வந்து இவர் வந்து ஏதோ துணை இயக்குனரா இயக்குனரா போனதா சொல்றாங்க. இருந்திருக்காரு. தமிழ் சினிமால யார்கிட்டயும் துணை இயக்குனரா இருந்ததில்ல. இவருக்கு துணை இயக்குனர் நெறைய பேர் இருந்திருக்காங்க. அதான் உங்களுக்கு பாக்யராஜ் தெரியும். சார், சித்ரா பாக்யராஜ், லட்சுமி, ஜாம்பவான்கள் நெறைய பேரு. சீமான், ம். மணிவண்ணன், பாக்யராஜ் மணிவண்ணன், வந்து எல்லாம் சித்ரா லட்சுமி. வரிசையா பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமா. ஆனா இவர் வந்து யார்ட்டயும் தமிழ் சினிமால போய் வந்து பாலச்சந்தர்கிட்டயோ, இல்ல வேற யார்ட்டயும் தமிழ் சினிமால இருக்கிற எந்த இயக்குனர்ட்டயும் இவரு வந்து பணியாற்றுன மாரி இல்ல. ம். ஆனால் அத இவர் படத்த பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இவருடைய படங்கள் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். யாருடைய அந்த சாயலுமே இருக்காது. அப்படி பார்க்கும்போது, இந்த 16 வயதில நீங்க எடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, யாருடைய சாயலும் இருக்காது. இப்ப அதே நீங்க வந்து முள்ளு மலரும் மகேந்திரன் படம் பார்த்தீங்கன்னா, அ
டச் இல்லாம இருக்கும். பாரதி ராஜா படம் வேற ஆங்கிள் இருக்கும், அவருடைய இது மகேந்திரன் வந்து வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி வரும். பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா அவருடைய வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேற கேமராமேன்றதுனால பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் வேற விதமா இருக்கும், அவரது டச் டாக்குமெண்ட்ரி இல்லாம இருக்கும். ஆனா பாரதி ராஜான்னா வந்து அந்த கிராமப்புறத்துல வந்து மக்கள் வந்து சினிமாவை வந்து பார்க்க வச்சது, கிராமப்புற மக்களையும் வந்து சினிமாவை பார்க்க வச்சது, ரசிக்க வச்சதுன்னு சொல்லலாம். கமர்ஷியலா வரும். ஆமா, ரசிக்க வச்ச படம், பார்க்க வச்ச படம்ன்றத விட மற்ற படங்கள்லாம் பார்க்க வச்ச படம். அந்த குடும்பத்தோட போய் ஒண்டிடுவாங்க. பல குடும்பம் வந்து தெரியுமா, பாகப்பிரிவினை, அந்த மாதிரி வந்து சிவாஜியோட பல படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டுடியோக்குள்ள போய் இவங்க போய் உட்கார்ந்த மாதிரி ஆயிடும். அது பார்க்கறதுக்கான படம் அதெல்லாம். ஆனா ரசிக்க வச்ச படம்னா வந்து இளையராஜா வந்து வேற ரூட்ல கொண்டு போனாரு. ஒட்டுமொத்த ரசிகர்கள் தன் பக்கம் வந்து கொண்டு போனார். அப்படிதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர் அத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது பாரதி ராஜா சொல்ல முடியும் கண்டிப்பா. நெருங்கிய நண்பர்கள்லாம் யார் யார் அவருக்கு சினிமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பர்னா எல்லாரும் நண்பர் போகுது. இப்போ நெருங்கிய நண்பர்னா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன், மனோஜ் இறந்த பிறகு இவரு கங்கை மரன் போயிட்டு பாடல்லாம் பாடினாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெருங்கிய நண்பர்கள்னு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து இந்த கம்பெனி தான், இந்த இளையராஜா இந்த கம்பெனி தான் தவிர மற்றபடி யாரும் நிரந்தரமான நண்பர்கள் சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இது வரைக்கும் யாரும் வந்து பேசவே இல்லை. ஏன்னா இந்நேரம் வந்து பேசிருக்கணும்ல. பாரதி ராஜாவுக்கு இவர் தான் நிரந்தர நண்பர், நெருங்கிய நண்பர் அப்படின்னு எதுவுமே இல்லை. அது காரணம் இவங்களுடைய இயல்பான அந்த அப்ரோச் ஒன்று இருக்குல்ல, ஆட்டிடியூட் இருக்குல்ல, இயல்பான அந்த குணாதிசயங்கள் இருக்குல்ல, அது கூட ஒருவேளை வந்து நெருங்கிய நிரந்தரமா இவர் தான் நண்பர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமா உலகமே ஒரு டிஜிட்டல் உலகம் தான்மா. கிட்ட போய் பார்க்கும்போது தான் அப்போ தெரியும் அதனுடைய எப்படி விகாரமா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கிருந்து பார்க்கறதுக்கு விஷுவலா இருக்கும், கிட்ட போனா விகாரமா இருக்கும். அப்படிதான் இருக்கு. பட்டு இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமா இல்லை, இருந்திருக்கணும். அந்த நடிகைகள் குறித்து அந்த தொடர்புகள் குறித்துலாம் நிறைய வந்து கிசுகிசுக்கள் நிறைய இருக்குல்ல. அது கிசுகிசுன்னு சொல்ல முடியாது, அதை கடந்துதான் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தணும். ஆனால் பட் இந்த நேரத்தில் இதை சொல்றது சரியா இருக்காது. அதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவுக்கு வந்து ஒரு விரிசலுக்கு காரணமா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த அம்மாவும் தனியா இருக்காங்க. இப்போ டெத்துக்கு அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியல. வரணும். ஆனா என்ன இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவு இல்லாம இருந்ததுக்கு காரணம் இயற்கையாவே இவருக்கு வந்து சினிமா அந்த இயக்குனராக இருக்கும்போது நடிகைகளோட நெருங்கக்கூடிய அந்த அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அதன்பால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து குடும்பத்திலிருந்து விலகி இருக்கிறாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இல்ல, அது ஒரு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அவர் மனைவியோட இல்ல, மகன் தனியா இருக்கிறான், மகள் தனியா இருக்கிறாங்க, மனைவியோட இல்லைன்ற மாதிரி இருக்கு. அதை கடந்து சிலதை சொல்லுவாங்க, நம்ம அது இந்த சூழல பேசுறது சரியா இருக்காது, நாகரிகமா இருக்காது. மனைவி அவரோட இல்லாம போனதுக்கு காரணம் வந்து இவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் தான் சொல்றாங்க. தாஜ்மஹாலுக்கு அப்புறம் மனோஜுக்கு ஏன் இவர் படம் இயக்கல? உள்ளபடியே வந்து ஒண்ணு ஓரளவு இயக்குனர் ஒண்ணு இருக்குமா, நீங்க தன் மகனை வந்து நீங்க வந்து சொந்த படம் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கலாம், 2 படம் எடுக்கலாம். அடுத்தடுத்து படம் வந்து தோல்வி அடையும் போது மிகப்பெரிய லாஸ் ஆகுதுல்ல. இப்ப இந்த ஒரு படம் வந்து வெற்றிகரமா ஓடி இருந்துச்சுன்னா அடுத்து 4 ப்ரொடியூசர் வந்து நம்ம வந்து மனோஜ் வச்சு ஒரு படம் எடுக்கலாம்பா அப்படின்னு தோணும். முதல் படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சொந்த படமே காலி ஆகுது. அப்ப எப்படி வருவாங்க? பணம் யார்கிட்ட இல்லை. இப்ப விக்ரம் பிரபு எடுத்துங்க, அவங்ககிட்ட பணம் இல்லையா? எவ்வளவு பணம் இருக்கு. ஆனால் படம் வெற்றிகரமா ஓடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து மேல அந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணும். படம் வந்து பாத்தீங்கன்னா போகல, வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எப்படி வந்து படங்கள் எடுத்து மண்ணை கவ முடியும்? இப்ப ஆர்பி சௌத்ரி இருக்கிறாரு, ஜீவா வச்சு வந்து பார்த்தா ஒரு படம் 2 படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வியாபாரம் என்பது வேற இல்ல. மகனா இருந்தாலும் அதான் சொல்றேன். சொல்றது என்னன்னா ஒரு படம் ரிஸ்க் எடுக்கலாம், அப்படிதான் எடுத்திருக்கிறாரு. அதுவும் பேன் இண்டியா மூவி எடுக்கும் போதே இது அவ்வளவுலாம் ரிஸ்க் எடுத்திருக்க கூடாது. சும்மா சாதாரணமா லோக்கல் படமாவே எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பிறகு நீங்க எடுக்கலாம். ஆனா முதல் படம் எடுக்கும்போது தன் மகன்றதுனால ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்து அது லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க அடுத்த படம் எடுக்கிறதுக்கு முடியுமா? முடியாது இல்லையா? ரஜினிகாந்த் என்ன பேன் இண்டியா மூவில நடிச்சாரு, ஒரு அழுக்கு கோட்டோட வந்து நிப்பாரு முதல் காட்சியில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கூட நீங்க எடுத்துங்க, என்னதான் கோட்டு ஷூட் போடாலும் பார்த்தீங்கன்னா கோமணத்தோட நிப்பாரு இவருடைய முதல் படத்துல. அதே மாதிரி நீங்க அந்த ரிஸ்க் எடுத்துருக்கணும்ல. அதுக்காக வந்து மனோஜுக்கு வந்து கோவணத்தை கட்டி நிக்கணும்னு சொல்ல. ஆனா அந்த அந்த ரிஸ்க் அந்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் கிட்ட நின்றுச்சு?
இன்னைக்கு சப்பானின்னு ஒரு கேரக்டர்னா வந்து சப்பானின்ற பேரே வந்து ஒரே ஒரு பேர் தான். ஒரு படம் ஒரு பேர் சப்பானி கேரக்டர் ஆமா ஆமா இல்லையா? அதனால சொல்றேன் இன்னைக்கு வந்து பெரிய ஆளுமைகளை உருவாக்குன அந்த பாரதி ராஜா தன் மகனை வந்து ஒரு பெரிய ஆளுமையா உருவாக்க முடியல. மிஸ் பண்ணிட்டேன். சாதாரண ஆளுமையா கூட உருவாக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து கேட்டனா வந்து முழுக்க முழுக்க மனோஜ் சொன்னது கேட்டனா, இவருடைய மகன்றதுனாலே எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. ம். அப்படிதானே ஆயிடுச்சு. ஏன்னா படம் சரியா போகலன்னா திட்டவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கடைசியில துணை கதாபாத்திரத்துல நடிச்சு, கடைசியில வந்து வாய்ப்பே இல்லாம தானே 4 செவத்துக்குள்ள தானே முடங்கிட்டாரு. என்னதான் பணம், சொத்து, காசு இருக்கு. அது வேற. சரத்குமார் படத்துல நடிச்சிருப்பார்ல துணை ஆமா. ஒரு கதாபாத்திரம். படத்துல நடிச்சிருப்பாரு. சமுத்திரம் படத்துல. ஆமா. சமுத்திரம் படத்துல ஒரு கேரக்டர். தம்பியா வரும். அதனால மாப்பிள்ளையா வரும். அது தனிப்பட்ட வாழ்க்கையில பாரதி ராஜா வந்து டூ ஃபெயிலியர். பட் ஒரு கலைத்துறையில, ஒரு சினிமால, ஒரு கலைத்துறையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இமயம். அது தாண்டி ஒருத்தர் கிடையாது. வயதானதுக்கு அப்புறமும் நெறைய படங்கள் நடிச்சார்ல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சீரிஸ்ல நானு ஒரு நடிச்சிருந்தாரு மலையாள படம் பாரதிராஜா. பார்த்தோமா, போன வருஷம். தொடரும் பேரு. படம் பேரோட வந்து தொடரும் இல்ல. ஆமா. தொடரும். இவர் மோகன்லால் படம். மோகன்லால் நடிச்சார். சூப்பரா நடிச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப இது எது அவர் என்ன பேசுறாருன்னு கூட தெரியாது. ஆமா. அந்த படத்துல வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கூட வசனம் கூட தெரியாது. ம். ஆனா ரொம்ப கேஷுவலா நடிப்பாரு. ம். ரொம்ப கேஷுவலா வந்து மோகன்லாலுக்கு வந்து வாத்தியார் மாரி. ரொம்ப கேஷுவலா இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு நடிச்ச கடைசி படம் நான் நினைக்கிறேன். வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. அப்படிங்களா? அது நான் கவனிக்கல. அதுல சூப்பரா நடிச்சிருக்காரு. கடைசி படம் தொடரும் படத்துல இவரு சோனில. அப்படிங்களா? அது நான் பார்க்கல. பட் படம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி படம் மலையாள படம் போல இருக்கு இவருது. ஆமா. அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நல்லா இருக்கும். உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கரெக்ட்டான கேரக்டர பொருத்தமா போட்டிருப்பாங்க. அத தாண்டி மத்தபடி வேற ஒண்ணும் எனக்கு திருச்சிற்றம்பலம் நெறைய தமிழ் ஆமா. படம் அதான் திருச்சிற்றம்பலத்துல தனுஷ் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிற மாரி சீன்லாம் நடிப்பாரு. ஆமா. அதெல்லாம் நல்லா இருக்கும். உண்மையிலே எனக்கு வந்து ஒரு நடிகனா கூட நம்ம வந்து அவர இழந்துட்டோம் தான். அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இயல்பா இருக்குதுல்ல. ஆமா. அந்த இவ்வளோ பெரிய தேர்ந்த நடிகர் இயக்குனருக்கு டான்ஸ் சொல்லணுமா? ஆடுவாரு அந்த ஆமா. பாட்டுல. சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். 84 வயசுமா. வயோதிகம் உச்சம். அதுவும் சமீபத்துல இந்த தாய் கிழவியில போய் ராதிகா அம்மா வந்து போய் பேசுனாரு. பேசும்போது, ஆ. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "உனக்கு இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைக்கணும்." ம். அவர் சொன்ன வார்த்தை. "உனக்கு தேசிய விருது கிடைக்கணும்." நம்ம இங்க விருது தான் இங்க அரசியல் ஆயிடுச்சே. காசு குடுத்தா குடுத்துருவாங்க. எம்.ஆர். ராதா குடும்பத்துல 2 பேருக்கு வந்து அவார்டுக்கு தகுதியானவங்கம்மா 2 பேரு. ம். ஒண்ணு ராதா ரவி, ராதிகா 2 பேருமே வந்து தேசிய விருது பெறத்துக்கு தகுதியான நடிகர்கள். இதுவரைக்கும் வாங்கலல்ல? ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. இதுவரைக்கும் வாங்கல. ஏன் குடுக்கல? யார் கேட்கறது? என்ன அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி? ஆமா. ராதிகாவோட ஒரு சிறந்த நடிகை இருப்பாங்களாமா தமிழ்நாடு. இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல ஆமா. ராதிகாவோட சிறந்த நடிகை வந்து நடிக்க முடியும்னு சொல்லி யாராவது ஒருத்தர காட்டுங்க. ம்ஹ்ம். நானும் கூட தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னு கூட ஆய்வு செய்யலாம். குஷ்பு சொல்லுவாங்க. போட்டிக்கு வருவாங்க. சான்ஸே கிடையாதும்மா. குஷ்புல 10 குஷ்பு வந்தாலும் ஒரு ராதிகாவுக்கு ஈடாகாதும்மா. ஓப்பனா சொல்றேன். எனக்கு பாரபட்சமே கிடையாது. யார வந்து யாரோட ஒப்பிடுறீங்க நீங்க? குஷ்பு வந்து ராதிகாவோட ஒப்பிட முடியுமா நீங்க? நீங்க அழகு பதுமையா உங்கள காட்டிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கேரக்டர் குடுத்தா அந்த கேரக்டரா வந்து மாறுறது இருக்குல்ல. அதுவும் ம். தாய் கிழவில நீங்க பார்த்தீங்கன்னா, ம். எனக்கு படத்துல கருத்துக்கள்ல எனக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. ம். அந்த தாய் கிழவி படத்துல வந்து கருத்துலயும், கிளைமாக்ஸ்லயும் எனக்கு வந்து ஒப்பீனியன் கிடையாது. பட் ராதிகாவோட நடிப்புனா, அத இன்னும் கூட சரியா பயன்படுத்திக்கல. ம். இயக்குனர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அது. ஆனா ராதிகா கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தாய் கிழவினா அப்படியே. ஆமா. நட என் குடும்பத்துலலாம் ரொம்ப நல்லா கொண்டாடி பார்த்தாங்க ஆமா. அந்த படத்த. என் மகள்லாம் அவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆமா. குஷ்பு வந்து நீங்க வந்து ராதிகாவோட ஒப்பிட முடியாது. ஆனா குஷ்பு வந்து கேப்டன் மகள்னு ஒரு படம் எடுத்திருந்தார் தான். பட் ராதிகா வந்து முழுக்க முழுக்க நடிப்புக்கு பயங்கரமா பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும். கிழக்கு சீமையில வந்து விஜயகுமார் திணறுவார் ஒரு கட்டத்துல. ராதிகாவோட நடிக்கிறதுக்கு. ம். அதாவது நடிப்பு ராட்சசின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் தான் பாரதி ராஜா. ஒரு கட்டத்துல வந்து விஜயகுமார் திணறுவாரு. அந்த தங்கை கேரக்டர்ல அவங்க நடிப்பாங்க பார்த்தீங்களா? லாஸ்ட் ஆமா. கேரக்டர் ஆமா. ராதிகா. அது வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்க வைப்பாரு. அதுதான் நடிக்க வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நடிகைன்றது வேற விஷயம். நல்லா நடிப்பாங்கன்றது வேற விஷயம். நடிக்க வைக்கணும்ல. ம். ம். அதனால வந்து ராதிகா வந்து முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா, அது கிழக்கு சீமையில ஆரம்பிச்ச கிழக்கு
கிழக்கே போகும் ரயில்ல ஆரம்பிச்சது கிழக்கு சீமையில வரைக்கும் வந்து பயன்படுத்தினாரு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேஷனல் அவார்டு வந்து ராதிகாவுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு தன்னுடைய குரு வந்து முதல் படத்துல நடிச்ச அந்த நடிகை வந்து அதுவும் சின்ன பொண்ணா நடிப்பாங்க. ரொம்ப 16 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல நடிக்கும் போதே. ரொம்ப சின்ன பொண்ணா நிறைய நடிப்பாங்க. இன்டர்வியூல இப்ப பேச அன்னைக்கு தெரியாது வந்து ரொம்ப திட்டுவாரு. வந்து சைல்டிஷா இருக்கும் பேசுற அந்த டைலாக்கே சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு வந்து உனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொல்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அது. அதெல்லாம் நம்ம ரொம்ப வைரலாச்சு அந்த காட்சிலாம். ஸோ அதனால அஹ், மிகப்பெரிய அதான் சொன்னேன், இதுல என்னன்னா வந்து நடிகர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமானவங்கலாம் வந்து பாண்டியன் ம். மண் வாசனையில பாண்டியனை நடிக்க வச்சிருப்பாரு. அது கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஆண்கள் நிறைய பேர் வந்து ஷைன் ஆகல சொல்லுவாங்கல்ல. ஷைன் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதனால நடிகர்களும் நிறைய பேர் நெப்போலியன்லாம் வந்து கதாநாயகனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாடோடி தென்றல்னு ஒரு படம். வயசான கேரக்டர் நடிப்பாரு நெப்போலியன். அப்படியே இருக்கும். பொருத்தமா இருக்கும். வயதான கேரக்டர்ல அப்படியே. அது மாரி நெறைய வந்து கதாநாயகன்களையும் உருவாக்கி இருக்கிறாரு. கதாநாயகிகளும் உருவாக்கி இருக்கிறாரு. தன் சொந்த மகனை உருவாக்கலனாலும் கூட வந்து பல பேரை உருவாக்கிறாரு. இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. மணிவண்ணன் இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அ பாக்யராஜ், ம். பாண்டியராஜன், பார்த்திபன். ஸோ இது மாரி இயக்குனர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. சீமான் வரைக்கும் பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. ஆமா. அதனால சீமானும் போயிட்டு வந்து கண்டிப்பா சீமான் போயிடுவாருன்னு நல்லா தெரியும். அதன் அழுதாரு அதனால கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைரமுத்து உள்ளபடியே எல்லாம். ரொம்ப உள்ளன்போட இருந்தவர். ம். சீமான் குறித்து தனியா ஒரு கருத்தே சொன்னாரு. என்னன்னு கேட்டா, "நல்லா வந்துருவ நீ, நல்லா வருவ நீ" அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் இல்ல அது. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல நினைக்கிறேன். ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு பத்திரிகை கூட்டத்துல, "நல்லா வந்துருவான்" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சீமான். ம். ஸோ அதனால உண்மையிலேயே வந்து இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பரிதாபம் கடைசியில இருந்திருக்குன்னு நம்மளால உணர முடியுதா இல்லையா? எல்லாராலும் உணர முடியுது. ஆமா. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு இழந்த ஒரு ஃபீல் தானே. கடைசியா ஆமா. தனிமையில இருக்கிறது. என்னதான் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாம் சொந்த பந்தம் இருந்தாலும், மனைவி, பிள்ளைகள் இல்லன்றது மிகப்பெரிய அவங்க மனைவி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இப்ப கடைசியா வந்துட்டு இருக்காங்க. வந்து தானே ஆகணும். ம். இப்ப ரொம்ப புரியுதுங்களா? வருடம் அந்த பிரிந்திருந்தாங்கல்ல சார்? பந்தத்துக்கு என்ன வலிமை இருக்கு பார்த்தீங்களா? என்னதான் நீங்க கருத்து வேற்றுமை பிரிஞ்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆனா இறுதி நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நினைவுகளும் வரும்ல. அந்த திருமணமான அந்த நாள். இப்ப இடையில வந்து போனவங்கலாம் காணாம போயிருவாங்க. இவருடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த அம்மா வாழ்க்கையிலும் வந்து போனவங்க காணாம போயிருவாங்க. ஆனா கடைசியா நிக்கிறது அந்த அந்த கணவன் மனைவி. இதத்தான் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேங்க. கணவன் மனைவி உறவு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உன்னதமானது. சும்மா இடையில வந்துட்டு போனவங்கலாம் வந்து பெரிய விஷயம் இல்ல. சரிங்களா? வருவாங்க, போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த வந்து மனைவின்ற பந்தம், கணவன்ற பந்தம் தான் வந்து இறுதி வரைக்கும் நிக்கணும். இப்ப வந்து கத்தி கதறத பார்க்குறீங்கல்ல. இத நம்ம வாழும்போது புரிஞ்சுக்கிறது இல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருடைய அருமையும் யாருக்கும் தெரியறது இல்லம்மா. இறந்த பிறகு தான் தெரியுது. என்ன செய்றது? பிரயோஜனம் இல்ல. நன்றி. நன்றி நன்றிம்மா. சார். நன்றி.